வெல்கம் டு வெரி ரிவ்யூ. இந்த வீடியோவில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு ஹிந்தி வெப் சீரிஸான மிஸ்ஸஸ் தேஷ்பாண்டே வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வெப் சீரிஸை பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லராக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. அண்ட் வெப் சீரிஸும் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. சீரிஸோட கதைக்களம் என்ன அப்படின்னா, ஸோ கதாநாயகி வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் இருக்கிறாங்க. ஸோ ஒரு கொலை 8 கொலை வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜெயிலில் இருக்கிறாங்க. இப்போ கரண்ட்டில் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் ஒரு கொலை பண்ணாங்களோ அதே மாதிரியான பேட்டர்னில் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னால் இவங்க எந்த மாதிரி கொலை பண்ணாங்களோ அந்த பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தொடர்ச்சியான ஒரு கொலைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் இவங்க தான் பண்ணுறாங்களோ அப்படின்னு முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா சந்தேகப்படுறாங்க. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சுட்ருக்காங்க, அங்கே தான் இருக்காங்க. அப்படின்னா ஒரு காப்பி கேட் கில்லர் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவனை பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. பட் இந்த காப்பி கேட் கில்லர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எக்ஸாக்டாக இவங்க எப்படி கொலை பண்ணாங்களோ அதே மாதிரியான பேட்டர்னில் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறதுனால ஸோ அந்த கொலையை பண்ணக்கூடிய நம்ம ஹீரோயின் கிட்டக்கே ஹெல்ப் கேட்குற மாதிரி அவங்கள வெளியில் கொண்டு வந்து இந்த கில்லரை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த முயற்சி எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறது தான் இந்த வெப்சீரிஸோட ஹைலைட்னே சொல்லலாம். எனக்கு இந்த வெப்சீரிஸ் பிடிச்சிருந்தது. சூப்பராக நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு எபிசோடும் வந்து பார்த்திங்கன்னா 50 நிமிஷம் டூரேஷனுக்குள்ளே போகுதுங்க. ஸோ ஃபஸ்ட் எபிசோட் சூப்பராக இருந்துச்சு. ஒரு கில்லர் இவராக தான் இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி காமிச்சு கொண்டு போய் டைவெர்ட் பண்ணுறாங்க. அது நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஸ்டார்டிங்லேருந்தே ஹீரோயின் கதாபாத்திரத்தை கொஞ்சம் மிஸ்ட்ரியாக ஸோ இந்த 8 கொலைகள் பண்ணாங்க. ஆனால் ஒரு கொலைக்கு வந்து தான் அவங்களுக்கு வந்து சாட்சியெல்லாம் இருந்திருக்குமா. ஸோ மிச்சம் 7 கொலைகள் அவங்க பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயத்தை வச்சு போகிறதுனாலே ஓரளவுக்கு அந்த கேரக்டர் மிஸ்ட்ரியாக இருந்தது. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதை வச்சு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, ஸ்டோரி நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் பிளேயும் ஓரளவுக்கு சூப்பராக பெட்டராக பண்ணியிருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தபுள் தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்.